ஹலோ வணக்கம். வெல்கம் டு நெல்லையாச்சி சமையல். அனைவருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஓணம் ஸ்பெஷல் தடியங்காவை வச்சு ஓலன் பண்ணியிருக்கோம். தட்டாம்பயிரும் தடியங்காவும் வச்சு ஓலன் பண்ணியிருக்கோம். அது எப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப ஈஸியாக தான் பண்ணுறது. ஓணத்தன்னைக்கு நீங்கள் எல்லாருமே செஞ்சு பாருங்கள். இது கேரளாவில் ஸ்பெஷல் அவங்க பண்ணுறது. ரொம்ப ஈஸி தான். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். எப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஓணம் ஸ்பெஷல் தடியங்காய் போட்டு ஓலன் பண்ண போகிறோம். அது ரொம்ப ஈஸியாக தான் செய்யலாம். அதுக்கு நம்ம தடியங்காவை நம்ம வெட்டி வச்சுருக்கோம். வெள்ளை பூசணி, இது பெரும்பயிறு அவிச்சு வச்சுருக்கிறோம். இதுக்கு 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கு, கொஞ்சம் கருவேப்பிலை. இது தேங்காய் நம்ம முதல் பால், இது 2வது பால். தேங்காய் எண்ணெய். இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோதான். நம்ம எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த தடியங்காய்க்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். ஏன்னா அதே தண்ணி விட்டு வரும். அதனால நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். நமக்கு காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் தான் காரம். பச்சை மிளகாய் இதில் போட்டு வேக வச்சிருவோம், மூடி வச்சிருவோம். இப்போ நம்ம மூடி வச்சிருவோம். வெந்ததும் அதுக்கப்புறம் எப்படின்னு பார்ப்போம். இப்போ இது கொஞ்சம் வெந்திருக்கு. நம்ம 2வது பாலை விட்டுருவோம். விட்டு சிம்மில் வச்சு நல்லா வேக வைப்போம். இப்போ நம்ம 2வது பால் விட்டாச்சு. விட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் வேகட்டும். நம்ம கொஞ்சம் வெந்ததும் காராமணியை போட்டு முதல் பால் விடலாம். வெந்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுடுவோம். இது இந்த காராமணி கொஞ்சம் போட்டுருவோம். காராமணி போட்டு முதல் பாலை கொஞ்சம் ஊற்றிட்டு பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சம் விட்டுக்கலாம். பால், தேங்காய் பால் தான் டேஸ்ட்டு. லேசாக கொதி வந்தது இறக்கிடணும். பால் விட்டதுனால ரொம்ப கொதிக்க வேண்டாம். கொஞ்சம் லேசாக கொதி வந்தது இறக்கிடுவோம். இப்போ ரொம்ப கொதிக்க வேண்டாம். லேசாக கொதி வந்துட்டு இதில் நம்ம 1 ஸ்பூன் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு வாசத்துக்கு கருவேப்பிலையும் போட்டு கிண்டி அரைக்கிற வேண்டியது. இதுக்கு தாளிப்பு கிடையாது. அவ்வளோதான், அப்படியே அரைக்கிறது. இது சாம்பாருக்கு தொட்டுக்கிட்ட ரொம்ப நல்லா இருக்கும். தடியங்காய் வச்சு ஓலன் பண்ணிட்டோம். நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்க. வாங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குங்கிறத ஈஸி தான் இது பண்ணுறது. எல்லாருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள்.